நல்லா அமைதியா இருக்கீங்களா? கொஞ்சம் நல்லா கை தட்டாம அலப்பறை பாய்ஸ், உங்களுடைய அலப்பறைய காமிங்க. உங்களுடைய கைத்தட்டலே அவர்களுடைய உற்சாகம், அவருடைய திறமையை வெளிக்கொண்டாரு. நல்லா கைத்தட்டுங்க, நல்ல கைத்தட்டி ஆறாவது கைத்தட்டலாம், மகளிர்லாம் கைத்தட்ட. சிறப்பான ஒரு டாக்கில், நல்லதொரு முயற்சி. 9 பாயிண்ட்ஸ். தானே மும்பை மகாராஷ்டிரா. தானே மும்பை 5, திருநெல்வேலி 3. 5க்கு 3 முன்னிலையில் போனஸ் பாயிண்ட் மும்பை. மடங்கு இருக்கு பாருங்க, கையில் இதெல்லாம் அது பையில இருக்குல்ல, தனியாக ஒரு நன்றி நன்றி, முடிச்சுருவாங்க. என்னாச்சுன்னு கூப்பிடுங்க. திருநெல்வேலி பாரதி அணியில் விளையாடி கொண்டிருக்கின்ற வீராங்கனைகள் அனைவரும் பள்ளி மாணவர்கள் என்பதை பார்வையாளர்களுக்கு பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்திய அளவில் நடைபெற்ற பள்ளிகளுக்கு இடையிலான போட்டியில் தங்கப் பதக்கத்தினை பெற்று தமிழகத்துக்கு சிறப்பு செய்த மாணவர்கள் என்பதை, வீராங்கனைகள் என்பதை இந்த நேரத்தில் அவர்களுக்கு பெருமையோடு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆம் நேயர்களே, அல்லது புள்ளியை கொடுக்க வேண்டும். Do or die. சிறப்பான ஒரு டச் பாயிண்ட். 9 பாயிண்ட் நெல்லை. மும்பை 8 பாயிண்ட்ஸ், பாரதி நெல்லை 5 பாயிண்ட்ஸ். அற்புதமாக முயற்சித்தார். ஆங்கில உடைத்து தனது அணிக்கு ஒரு புள்ளியை பெற்று வந்துள்ளார். 6 புள்ளிகளை பெற்று ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். புள்ளியின் வித்தியாசம் 2. முன்னிலையில் மும்பை. சூப்பர். என்ன வழங்குகிறார்? 3 புள்ளி. பார்த்தீர்களா? சிறந்த ரைடர், இந்த போட்டியின் சிறந்த ரைடர். 9க்கு 8 முன்னிலையில். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பார்கள். அந்த அளவிற்கு சிறுவர்களாக இருந்தாலும் அகில இந்திய அளவில் பள்ளிகளுக்கு இடையிலான போட்டியில் கோல்டு மெடலிஸ்டாக பலம் வந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பாபம் சூப்பர் டேக்கில் வாய்ப்புள்ளது தானேக்கு. Do or die. தானே do or die. ரைட். நீங்களே அப்படி சொன்னீங்கன்னா இந்த அவ்வளோதான் கிளம்பிட்டாங்க. நல்ல விளையாட தான் எடுக்கலாம். அவ்வளோதான். 9. இரு அணியினரும் சம புள்ளிகள். 9க்கு 9. கிராஸ் தி லாபி. சூப்பர் டேக்கில் முறையில் 2 புள்ளிகளை பெறுகிறார்கள் தானே. 11 பாயிண்ட்ஸ் தானே. 9 பாயிண்ட்ஸ் பாரதி நெல்லை. திருநெல்வேலி மும்பை 19.
கடைசி 3 நிமிடம். மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து பூமுத்து வழங்கி இனிப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஜோரா கைதட்டு பார்ப்போம். சென்னையிலிருந்து நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாங்க. அவங்கள வரவேற்கும் விதமாக கோவையிலிருந்து வருகை தந்துள்ள சிறந்த ஒரு கபடி வீராங்கனையாக மத்திய மண்டலத்திலே ரயில்வேயிலே பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பவித்ரா அவர்களும் இந்த ஒட்டஞ்சத்திரம் எஸ்சியை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாபெரும் 2 நாட்கள் நடைபெற்று முடிந்த